அம்மா தீபாவளிக்கு அதிரசம் சுடுறேன்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி ஈரப்பதம் இருக்கணும். அதை அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி சீவ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து வெல்லம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3/4 படியில் வெல்லம் எடுத்திருக்காங்க. அப்புறம் அதில் 1 படி வந்துட்டு அரிசி எடுத்திருக்காங்க. அதில் காவாசி கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி இதை வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சது இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு அடிகனமான பாத்திரத்தில் அந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்த தண்ணியை வந்துட்டு இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வந்துட்டு மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. இதோட பதம் பார்த்திங்கன்னா பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டு கொஞ்சமாக கையில் எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கையில் உருண்டையாக வரணும். ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தாங்க, வரலை. செகண்ட் டைம் போட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் கரையக்கூடாது அந்த பாகு. அதனால் திரும்ப இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு அம்மா 3rd டைம் போட்டாங்க. அப்போ நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு அதிரசம் வந்துட்டு ஆல்ரெடி 2 டைம்ஸ் செஞ்சு பார்த்தாங்க, அது சரியாக வரலை. ஸோ 3rd டைம் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. 3rd டைம் செய்யும் போது ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா வந்துருச்சு. போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன் இது வந்துருச்சா இல்லைன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. எண்டில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாகு காய்ச்சணும் இல்லையா, அது சூடாக இருக்கும் போதே வந்துட்டு கொஞ்சமாக சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அரிசி, அதையும் போட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. கலந்து வச்ச அதிரச மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு வீட்லேயே அம்மா கீ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது நல்லா வாசனையாக இருந்துச்சு. அந்த கீயை தான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நல்லா மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணி கையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டாங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் வந்துட்டு ஊறணும் மாவு. இப்போவே அதிரசம் போடக்கூடாதா, ஏன் 3 டேஸ் ஊறணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டேன். அப்படின்னா தான் வந்துட்டு அதிரசம் சூப்பராக வரும், அதனால் 3 டேஸ் கண்டிப்பாக ஊறணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. ஆனால் வேறு வழியிலே 3 டேஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தா வந்துட்டு 3 டேஸ் கழித்து ஓப்பன் பண்ணேன். நம்ம ஊற வச்சப்போ வந்துட்டு கொஞ்சம் தளத்தளன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தா நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு. எப்படின்னு தான் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அம்மா இந்த மாதிரி கையில் தட்டி போட்டு எண்ணெயில் போட்டாங்க. ஃபஸ்ட்டு 1 மட்டும் போட்டு பார்ப்போம், நல்லா வந்தால் அப்புறம் அடுத்தடுத்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஃபஸ்ட்டு இதுவே நல்லா வந்துச்சு, எனக்கு செம்ம ஷாக். ஃபைனலாக அதிரசத்தை வெளில எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக ஒரு குட்டி பாத்திரம் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அதில் இருக்க எக்ஸஸ் ஆயிலாம் வெளில வந்துடும். அதிரசம் வேறு நல்லா வந்துருச்சு இல்லையா, எங்கள் அம்மாவோட அலப்பறை இதுக்கப்புறம் தாங்க முடியாது. அவ்வளோதான் வீடியோ.